இங்க பாருங்க இந்திக்கார பையன் நமக்கு சூப்பரான தட்டுவடை செட்டு செய்யறாரு. அதுக்கான இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல கெட்டு போய் வேஸ்டான காய்கறிகள், அப்புறம் கெட்டு போன வெங்காயம், அப்புறம் எக்ஸ்பிரியான முறுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த முறுக்கு நல்லா உடச்சு போட்டுக்கிறாரு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பாரை வச்சு கலக்கிறாரு. அப்புறம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தின மண்ணு, தண்ணி ஊத்தாத மண்ணு, அப்புறம் உப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ராவோ பழைய வெங்காயத்தை போடுறாரு அடுத்த நாள் பாத்ரூம்ல உட்காரதுக்காக. திரும்பி அந்த தண்ணி ஊத்தின மண்ணியும் தண்ணி ஊத்தாத மண்ணியும் சேர்த்துக்கிறாரு. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்றாரு. இப்போ ஒரு தட்டவடை எடுத்து அந்த அற்புதமான மசாலாவை எடுத்து மேல வச்சிடறாரு. பழைய தக்காளி சட்னி, கார சட்னியும் வச்சுக்கிறாரு. அவ்வளவுதான். இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் எந்திரிக்கவே மாட்டீங்க. டேஸ்ட்ல மேம்பந்து அப்படியே மயங்கிடுவீங்க. இங்க பாருங்க அடுத்த வீடியோவை. பிளேட்டை எவ்வளவு சுத்தமான காவிரி தண்ணியில் கழுவுறான்னு. கடைக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காவிரி தண்ணி ஓடுது. அந்த மூலிகை தண்ணியில படும்போதே அந்த பிளேட்ல இருக்க கிருமியில அழிஞ்சு போயிருது. மரண பயத்தை காட்டிட்டடா. இனிமேல் உங்க ஊருக்கு வந்தா சாப்பிடவே மாட்டேன். இங்க பாருங்க வடக்கன்ஸ் ஒரு அற்புதமான கேக் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் கையில இருக்க அழுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவுல போட்டு நல்லா கலக்குறாங்க. நல்லா கையில வலிச்சு அந்த வேர்வை தண்ணி முடி எல்லாத்தையும் போட்டு புரோட்டீனுக்காக கலக்குறாங்க. நெக்ஸ்ட் முட்டையை எடுத்துட்டு வராங்க. முட்டையை எடுத்துட்டு வந்து பல நாளா கழுவாத பக்கெட்ல எல்லாம் உடச்சு ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் 3 வருஷம் சுத்தம் பண்ணாத கிரைண்டர்ல போட்டு அது கூட உப்பையும் கலந்து மிக்ஸ் பண்றாங்க. அது நல்லா சுத்துது. வடக்கன்ஸோட மூலிகை முடி அப்புறம் வேர்வனால அது புனிதமான ஒயிட் கலருக்கு மாறுது. என்னடா இது ஒயிட்டா மாறிச்சு, ஒயிட் கலரா வந்தா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரவுன் பெயிண்ட போட்டு மிக்ஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த கேக் செய்யறதுக்காக கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட்டும் போடுறாங்க. இப்போ நல்லா போட்டு அந்த கேக்கை மிக்ஸ் பண்றாங்க. திரும்பி அந்த கையில இருக்க முடி வேர்வையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ சூடு பண்ணி எடுத்து அவங்களோட கேக் ரெடி. யாரெல்லாம் 5 ரூபாய்க்கு இந்த கேக் வாங்கியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டே என்னடா பண்ற? என்னடா வாய்க்குள்ள வைக்கிற? ஐயோ, இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட வந்திருக்காங்க. அந்த பானிபூரி வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி இருக்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேர்வை எடுத்து போட்டுட்டு இருக்கான். அப்புறம் கை எங்கெங்கயோ உள்ள விட்டு சொரிஞ்சிட்டு இருக்கான். இந்த அக்கா சாப்பிட்டு சூப்பர்னு சொல்றாங்க. இவ்வளவு டேஸ்டான பானிபூரி இந்த உலகத்திலே இருக்காதுன்னு சொல்றாங்க. இதை யாருனாலையும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அக்கா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா நீங்களும் அதை செஞ்சிடலாம் ஈஸியா.